வணக்கங்க. இன்றைக்கி கொத்தமல்லி தழை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் விளையாத மல்லித்தழையவே நான் இதை பறிச்சுக்கிறேங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும் சட்னி. இந்த க்ரோ பேக்கில் எல்லாம் செடி வளர்த்துறது எப்படின்னு நான் மாடி தோட்ட வீடியோ லாங் வீடியோவாக போட்டுட்ருக்குறேன் பாருங்கள். இப்போது இந்த தலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிறாங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு கொஞ்சம், இந்த மல்லித்தழை சட்னிக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா பருப்பு போட்டாலே பெருங்காயம் போட்டால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் அது ஒன்றா தலையோட ஒன்றா போட்டோம்னா ரொம்ப வதன்னு ஆயிடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு 4 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி நிறைய சின்ன வெங்காயம் போடலை. ஏன்னா பருப்பு கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு போட்டதுனால அதுவே சட்னி கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் அளவாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தழையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே சுத்தமாக வதங்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு புளி உப்பெல்லாம் போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மாடி தோட்டத்தில் செடி வளர்த்துறது எப்படிங்கிறத நான் வீடியோ போட்டுக்கிறேன். அதை போய் பாருங்கள். நன்றி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.